தமிழ் சினிமாவில் ஆக்ஷன் கிங்காக இருக்கும் அர்ஜுன் தனது மகளுக்கும் பிரபல காமெடி நடிகர் தம்பி ராமையாவின் மகன் உமாபதிக்கும் விரைவில் திருமணம் செய்ய வச்சிருக்காரு. கடந்த 2 ஆண்டுகளாக காதலித்து வந்த இவர்களின் காதலுக்கு குடும்பத்தினர் சம்மதம் தெரிவித்த நிலையில மிகவும் எளிமையான முறையில் கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் இருவருக்கும் நிச்சயதார்த்தம் முடிந்துள்ளது. ஜூன் மாதம் இவர்களின் திருமணம் நடைபெற உள்ள நிலையில அர்ஜுன் தம்பி ராமையா இருவரும் பிரபலங்களுக்கு அழைப்பிதழை வழங்கி வந்துட்டு இருக்காங்க. திமுக தலைவர் ஸ்டாலினுக்கு தன்னுடைய முதல் அழைப்பை சம்பந்தி தம்பி ராமையாவுடன் சென்று வைத்த அர்ஜுன் திருமணத்தை தன்னுடைய பண்ணை தோட்டத்திலே நடத்த முடிவு செஞ்சிருக்காராம். ஜூன் 10ஆம் தேதி கெருகம்பாக்கத்தில் இருக்கும் அர்ஜுனின் பண்ணை தோட்டத்தில் இருவரின் திருமணம் நடைபெற இருக்குதாம். மேலும் திருமண பத்திரிகை பாக்ஸ் ஒன்று போன்று பிரத்யேகமாக டிசைன் செஞ்சிருக்காங்களாம். ஒரு பத்திரிகையின் விலை சுமார் 5000 ரூபாய்க்கும் சொல்லி கூறப்படுது. திருமண நிச்சயதார்த்தத்துக்கே தங்கத்தட்டில் வச்சு விசேஷ சிறப்பு பரிசுகள், மகளுக்கும் மணமகனுக்கும் விசேஷமாக டிசைன் செய்யப்பட்ட உடை, கோடிக்கணக்கில் மதிப்பு கொண்டு 5 கேரட் மாணிக்கக்கல் பதித்த மோதிரம் என அனைத்தையும் பார்த்து செய்த நடிகர் அர்ஜுன் அதை விட திருமணத்தை பிரம்மாண்டமாக நடத்த முடிவு செஞ்சிருக்காராம். இந்த விஷயம் தான் சமூக வலைத்தளங்களில் பயங்கர வைரலாக போயிட்டு இருக்கு. அர்ஜுனை பொறுத்த வரைக்கும் தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத ஒரு மிகப்பெரிய கதாநாயகனாக இருந்துட்டு வராரு. அதெல்லாம் தாண்டி இவர் ஆரம்ப காலத்தில் ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் சினிமா துறைக்கு வந்தாருன்னு சொல்லலாம். ஆரம்பத்தில் படங்கள் பெருசாக இட்டாலும் அதுக்கப்புறம் என்னோட படத்தை நானே இயக்கிறேன்னு சொல்லி பல படங்களை டேரக்டர் செஞ்சிருக்காரு. அதில் மிக முக்கியமான படம் என்னன்னு சொன்னால் ஜெய்ஹிந்த் படத்தை சொல்லலாம். ஏன்னா அர்ஜுனோட பிறந்த நாளும் ஜெய்ஹிந்த் அன்னைக்கு தான், அதாவது சுதந்திர தின அன்னைக்கு தான்றதுனால அந்த படத்தை இயக்கி அந்த படம் வேற லெவலில் ஹிட்டும் கொடுத்தது. இப்போவும் கலக்கலா அவருக்கு இருக்க நேம் பார்த்தீங்கன்னா அர்ஜுன் ஆக்ஷன் கிங் அப்படின்ற பேர்லாம் ஜெய்ஹிந்த் படத்து மூலியமாக தான் வந்தது. இதைத் தொடர்ந்து பல படங்கள் பல பிரபலங்களுக்கு அந்த படம்லாம் போகும்போது டைமில் ஷங்கரோட முதல்வன் படத்தில் நடித்து வேற லெவலில் ஹிட்டும் கொடுத்தாரு. முதல்ல அந்த படம் ரஜினிகாந்துக்கும் இளைய தளபதி விஜய்க்கும் தான் சொல்லப்படுதாம். அதை தாண்டி அர்ஜுன் நடிச்சதுனால அந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு. அர்ஜுனுக்கு அந்த படம் தான் மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்ட் அமைஞ்சதுன்னு சொல்லலாம். இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் கூட லியோ படத்தில் ஹெரோல் தாஸ் அப்படின்ற கேரக்டரில் நடித்து வேற லெவலில் பேரும் புகழும் பெற்றாரு. இப்படி இருக்கும் நிலையில் தனது 60 வயசுல இவ்வளோ ஃபிட்டாக ஒரு மனுஷன் இருக்க முடியுமா அப்படின்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு தன்னுடைய உடம்பை பயங்கரமாக மெயின்டைன் பண்ணுவார் நம்ம அர்ஜுன். அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா உமாபதியும் அர்ஜுனோட மகளும் பார்த்தீங்கன்னா அர்ஜுன் பார்த்தீங்கன்னா விஜய் டிவிலையோ சன் டிவிலையோ பெருசாக இம்ப்ரெஸ் ஆனதை விட ஜீ தமிழில் நடந்த ஒரு மிகப்பெரிய ஷோக்கு ஆங்கராக இருந்தார். அந்த ஷோவில் தான் உமாபதியும் அர்ஜுனோட மகளும் பழக்கமாயிருக்கு. 2 பேரும் நல்ல நண்பர்களாக இருந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 2 வருஷமா நண்பர்களாக இருந்த 2 பேரும் பார்த்தீங்கன்னா 2 பேரும் முடிவு பண்ணி திருமணம் செஞ்சுக்கலாம்னு சொல்லி காதலிச்சிருக்காங்க. இதுக்கு எந்த எதிர்ப்புமே தெரிவிக்காத அர்ஜுனும் தம்பிராமையாவும் உடனே கல்யாணத்தை முடிவு பண்ணியிருக்காங்க. போன வருஷம் அவங்க எங்கேஜ்மெண்ட் நடந்தது. இப்போ அவங்க திருமணம் நடக்க போகுது. இந்த திருமணத்துக்கு பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ்லாம் வருவாங்க நம்ம எதிர்பார்க்கலாம். அதெல்லாம் தாண்டி அர்ஜுன் எப்படி இவ்வளோ கோடி சம்பாதிச்சாரு அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா அர்ஜுனுக்கு சின்ன வயசுலேருந்தே வரல, கஷ்டப்பட்டு உழைச்சி நிறைய படங்கள் பண்ணதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி பல கோடிகளுக்கு அதிபதியானாருன்னு சொல்லி நமக்கே தெரியும். அதைத் தொடர்ந்து மு.க. ஸ்டாலினாக இருக்கட்டும், தளபதி விஜயா இருக்கட்டும், எல்லாருக்குமே அழைப்பு தங்கத்தட்டில் வச்சு கூப்பிட்டுருக்காங்க. இந்த ஒரு விஷயம் சமூக வலைத்தளங்களில் பயங்கர வைரலாக போயிட்டு இருக்கு. இதை பற்றி உங்கள் கருத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. மறக்காம நம்ம சினி ஜங்ஷன் சேனலை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே.